ப்ராசிக்யூஷன் தரப்பு வாக்குமூலங்கள் சாட்சிகள் மூலமாக எதிரி மாணிக்கம் மாரிமுத்துவை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திய குற்றம் நன்றாக ருஜுவாயிருக்கிறது. எதிரி மாணிக்கம் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். ஆகையால் எதிரி மாணிக்கத்தை இந்தியன் பீனல் கோடு 322வது செக்ஷன் படி குற்றவாளி என்று ருஜுப்படுத்தி அவருக்கு இந்தியன் பீனல் கோடு 325வது செக்ஷன் படி 5 வருஷம் கடுங்கால தண்டனை விதிக்கிறேன். சொக்கலிங்கம் 4 வருஷம், நாராயணன் 6 வருஷம், ராஜு 5 வருஷம், இப்ராஹிம் 4 வருஷம், கணேசன் 5 வருஷம், கிருஷ்ணன் 4 வருஷம், மாணிக்கம் 5 வருஷம். ஜெயிலுக்குள்ள ஒரு வாட்டி சுத்தி பார்க்கலாங்களா? எல்லாரையும் குவாரண்டைன் கழிச்சிட்டு ஏமே நடுவர இப்படி அழுது அடம் முடிச்சா மேற்கொண்டு ரொம்ப அழ வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். மாணிக்கம், இங்கேயும் மனுஷங்க தான் இருக்கிறாங்க. சில நல்ல மனிதர்களும் உணர்ச்சி வசப்பட்டு சில சந்தர்ப்பத்துல தப்பு பண்ணிடுவாங்க. அது சகஜம். மனசை திடப்படுத்திட்டு தைரியமா இரு. என்ன தெரியுதுங்களா, முன்னொரு வாட்டி சூப்பரண்டியா வீட்டுக்கு நெல்லு மூட்டை கொண்டு வந்தனே. ஆமா, நீ எப்படி இருக்க? அநியாயமா என் சொந்த வாழ்க்கையில ஒருத்தன் தலையிட்டா அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இத பாரு, வம்பு சண்டைக்கு போக கூடாது, வந்த சண்டையை விடவும் கூடாது. அநியாயமா அடுத்த வாழ்க்கையில தலையிடுறவன எல்லாம் அடிக்கணும். எத்தனை வருஷம்? 5 வருஷம். விடு, தண்டனை காலத்தை சந்தோஷமா கழிச்சிட்டு உலகத்துக்கு தேவையான புது மனுஷனா வெளியே போகணும். நான் மட்டும் புது மனுஷனா போய் என்னங்க பிரயோஜனம்? ஊர்ல எல்லாரும் பழைய மனுஷனா தானே இருப்பாங்க. இதுக்கு தான்ப்பா தப்பு பண்றானோ பண்ணலையோ எல்லாரையும் ஒரு தடவை ஜெயில போட்டு அனுப்பிச்சிடணும். ஒழுங்கா இருப்பான் பாரு. என்ன இப்படி 5 வருஷம் உள்ள தள்ளிட்டு அந்த மாரிமுத்து ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா இருப்பான். எப்பா, ஆமா, மாணிக்கம் பயிர்க்கானே அவன் உன்னை எத்தனை வெட்டு வெட்டுனா, எங்கெங்க வெட்டுனா? மாமா தலையில, கழுத்துல, இடுப்புல, மார்க்கால் வெட்டினாமாமா. இத்தனை வெட்டு வெட்டி நீ சாகல பாத்தியா? நீ செத்திருக்கணும்டா, கடவுளே நீ செத்திருக்கணும். விளையாடாதீங்க மாமா. நீ செத்திருக்கணும், அவன் தூக்கு மேட கேறி இருக்கணும். அப்பதான் என் மனசு குளிர்ந்திருக்கும். அவன் தொல்லையும் இருக்காது, உன் தொல்லையும் இருக்காது. மாமா அப்புறம் பேர் பாருங்க, அப்புறம் நான் சாப்பிடாம போச்சுட்டு வெளியில போயிடுவான். ரொம்ப நல்லா போச்சு. கேட்டியம்மா, அந்த புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அது மேல கொஞ்சம் கூட இறக்கவில்லை உங்களுக்கு. ஆமா, நீ ஏமா சாப்பிடாம இருக்க? எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியும்? சாப்பிடுமா, சொன்னா கேட்கணும். என்ன கேசவா, விடுதலையா? ஆமாங்க, போயிட்டு வராங்க. போயிட்டு வர்றியா? பேச்சுக்கு சொன்னனுங்க. வெளியில ஒழுங்கா இருப்பியா? மறுபடியும் இங்கே வருவியா? மாட்டிக்காம இருந்தா கண்டிப்பா வரமாட்டாங்க. நீ பிக் பாக்கெட்டை விட போறியா இல்லையா? சத்தியமா இனிமே பிக் பாக்கெட் அடிக்க மாட்டாங்க. வரங்க. ரங்கம்மாள், எங்கிருந்து வந்திருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. உங்க பையன் மாணிக்க எழுதிருக்கான் ஜெயில இருந்து. நீங்களே கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. நான் காலையில 9 மணிக்கு புறப்பட்டு வந்தவன். இன்னும் 2-3 தெரு போக வேண்டியிருக்கு. ஏமா போகலாம், உனக்குதான் படிக்க தெரியுமா? படிச்சு சொல்லிட. அத்தை, நான் இந்த லெட்டரை பிரிக்கலாமா? நான் இதை படிக்கலாமா அத்தை? அன்புள்ள அம்மா, உங்க மகன் அநேக கோடி வணக்கம் செய்து எழுதிக்கிட்டது. நலம் நலமறியாவா? சம்பிரதாயமா நான் இப்படி எழுதுறது சரியான்னு எனக்கே தெரியும். என்னை பெற்று வளர்த்து 20 வருஷம் ஆளாக்கினவனுக்கு வயசு காலத்துல நான் கொடுத்தது தாங்காத வருத்தம் தான் நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆனா நான் இங்கே சௌக்கியமா இருக்கேன்னு தான் சொல்லணும்.
நான் ஜெயில இருந்தாலும் நம்ம சூப்பரண்ட் ஐயா ரத்த தகப்ப மாதிரி எவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டுறா தெரியுமா? அவங்க வீட்டு அம்மா அதுக்கு மேல உன்ன போலவேதான். ஆனா சாப்பிடு போதா உன் கையால நீ பிசைஞ்சு உருட்டி எனக்கு கொடுப்பியே, அந்த ஞாபகம் வருது. சூப்பரண்ட் ஐயா நிலத்தை நாங்க இல்லைங்கிற குறை தெரியாத மாதிரி நீயே இருந்து ஆளை வச்சு கவனிச்சுக்க. நீ என்ன பார்க்க வருதுன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் வரலான்னு சூப்பரண்ட் ஐயா சொல்ல சொன்னாரு. நம்ம வீட்டு பசு கண்ணு போட்டுச்சா சீம்பாலெல்லாம் வீணா போகுமே யோசிக்கும் போது நாக்குல தண்ணி ஊறும். கோகிலா தன்னாலதான் நான் ஜெயிலுக்கு வந்தேன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம். அதுக்கு நீதாம்மா ஆறுதல் சொல்லணும். அதுக்கு நம்ம விட்டா சரி யாரு ஆதரவு? அத்தை, அத்தான் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க மட்டும் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போரும் அத்தை. நான் அந்த துக்கத்தெல்லாம் பொறுத்துக்குவேன். உங்களுக்கு என் மேல கோவம் வருதுன்னா திட்டுங்க, அடிங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்த என்ன தண்டிக்காதீங்க அத்தை. எனக்கு அம்மா கூட இல்ல அத்தை. சொல்லுங்க அத்தை, அத்தான் ஜெயிலுக்கு போறதுக்கு நானும் அத்தை காரணம். சொல்லுங்க அத்தை. கோகிலா, என்னம்மா? சின்னம்மா, அத்தா ஜெயிலுக்கு போறதுக்கு நான் தான் காரணம்னு அத்தை கூட நினைக்கிறாங்க. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அவங்க என்கிட்ட வாழ்த்திருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க. வளர்ந்த பிள்ளைய உயிரோட பறிகொடுத்துட்டு நிக்கிற அந்த பெத்த மனசு எப்படி துடிக்கும்னு நீயே நினைச்சு பாருமா. நான் அந்த வீட்டு பக்கமே போகல. கோகிலா, நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சென்னைக்கு இருந்தால் நீ அந்த வீட்டுல போய் வாழ போற பொண்ணு. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும். யாருமே இல்லாம இருக்கிற அவங்களுக்கு நாம தாம ஆதரவா இருக்கணும். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. எங்கேயோ போறா போல இருக்கு. மாணிக்கத்தை பார்க்க போறேன். ஓஹோ, ஜெயிலுக்கு போறியா? ஆமா, ஜெயிலுக்கு போன என்ன திரும்பி வரமாட்டானா? அவனுக்கு என்ன வழி தெரியாதா? பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. சீம்பாலு இதுனா ஜெயில எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? இந்தா போயிட்டு வா. அத்தை, இந்த பலகாரத்தை நான் கொடுத்துட்டு அத்தான் கிட்ட கொடுத்தேன். தங்கம்மா, மாணிக்கத்தை பார்த்தா சொல்லு. எவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அவனே திருப்பி 5-6 வெட்டு வெட்ட வேண்டி இருக்கு. சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு வா. சேர்ந்தாப்புல வெட்டுறதுக்கு தான் கிணறா குளமா அலறாங்க. மாணிக்கம், சூப்பரண்ட் ஐயா வீடு எது தம்பி? இந்த வீடுதாம்மா. அம்மா, யாரு? ஓ, ரெங்கம்மாவா? வா, நம்ம மாணிக்கத்தோட அம்மா மகனை பார்க்க வந்திருக்கா. புரியுதம்மா, பெத்த மனசு ரொம்ப கஷ்டப்படும். கஷ்டப்படாது. நீங்கத்தான் அவனை கவனிச்சுக்கிறீங்கன்னு அவன் அடிக்கடி எழுத. நான் கண்காணிக்கத்தான் முடியும். பெற்றவங்களை போல கவனிக்க முடியுமா? அது என்ன பையில கொண்டு வந்திருக்க? ஐயா பசங்களுக்கு வேறு கடை. அதென்ன டிஃபன் பாக்ஸ்ல? சேம்பாலுங்க, பசுமாடு கண்ணு போட்டுடுச்சான்னு கடுதாசியில எழுதிருந்தா, கடுதாசி வந்த அன்னைக்கு அது கண்ணு போட்டுருக்கு. சேம்பாலுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கொண்டு வந்திருக்கேன். கொடுக்க கூடாதம்மா. வெளியில இருந்து கைதிகளுக்கு உள்ள எதுவுமே கொண்டு வந்து கொடுக்க கூடாது. சட்டம் அப்படி. அவனா கேட்கலங்களே, நான் தான் கொண்டாந்து. கிளம்பு, ரங்கம்மாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போ. வாமா. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க படங்களாமா? அந்த ஒரு பாக்கியம் தான் அம்மா இல்ல.
குழந்தைங்க இல்லாத குறைக்குத்தான் இந்த படங்களை எல்லாம் மாத்தி வச்சிருக்கோம். இந்த குழந்தைங்க அழாது, அடம் பிடிக்காது, அம்மான்னு கூப்பிடாது. ஏம்மா பிறக்கவே இல்லையா? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எத்தனையோ வருஷம் போயிடுச்சு. முதல்ல டாக்டரை பார்த்தோம், அப்புறம் ஜாதகத்தை பார்த்தோம், கோவில் குளம் எல்லாம் சுத்தி பார்த்தோம். இப்போ இந்த படங்களைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ பா, எங்களுக்கு இந்த குறையே தெரியலம்மா. ஜெயில இருக்கிற 500 பேரும் எங்க குழந்தைங்க தான். பிள்ளைங்க இருந்தாலும் கஷ்டம்தான், இல்லாட்டியும் கஷ்டம்தான். வரிசையா 8 பெத்து வளர்த்து வருஷத்துக்கு ஒன்னா பறி கொடுத்துட்டு இருந்தும் இல்லாத கஷ்டத்தை இந்த 2 மாசமா அனுபவிக்க தட்டுல சாதத்தை போட்டு செய்யும் போது அம்மா அம்மா அவன் கூப்பிடுற மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பிட முடியாது. படுத்தா அவன் குரலை கேட்கும். அப்புறம் விடிய விடிய தலைய சாய்க்கவே முடியாது. ஒரு இடமும் போக மாட்டான். என்னையே சுத்தி சுத்தி வருவான். அவன் பிறந்ததுல இருந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தேன். எனக்கு கொள்ளி வைக்கவாவது அவன் திருமணமே பொழுது கழிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அழாகிறங்கம்மா, அழாக. பாரு, ஐயனார் கை விட்டுட்டாரு. சூப்பரண்ட் ஐயா தான் தெய்வமா இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒவ்வொரு கடுதாசியிலும் எழுதும். நீ இருக்கும் போது எனக்கு ஒரு கவலை இல்லையம்மா. இருந்தாலும் பெத்த மனசு துடிக்குதும்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நான் மனு எழுதி தரேன். நீ போய் பெட்டியில போட்டுட்டு வந்துடு. இங்கே சாப்பிட்டுட்டு மத்தியானமா மாணிக்கத்தை பார்த்துட்டு நீ ஊருக்கு போன. மணிக்கம், உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்கிறாங்க. நீ பார்க்க விரும்புறியா? சொல்லு. கைதி விரும்பினாத்தான் நாங்க அனுமதிக்கலாம். பாத்திரியா? அழகம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. இங்க நான் நல்லாத்தான் இருக்கேன். அழகம்மா. ஏமா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. மாடு கண்ணு போட்டுடுச்சான்னு ஆசையா கேட்டு எழுதினிய, அது கண்ணு போட்டுடுச்சு. அந்த சீம்பால காய்ச்சி உனக்காக கொண்டாந்து அது உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சூப்பரண்டையா சொல்லிட்டாங்கப்பா. அவரு சொல்றது சரிதாம்மா. அதெல்லாம் எனக்கு தரக்கூடாது. ஏன்னா அதுல ஏதாவது விஷப்பொருள் கலந்துருக்குமோன்னு சந்தேகப்படுவாங்க. விஷமா? நான் பெத்த மகனுக்கு நான் விஷம் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேம்மா. ஆனா இப்படி தாயும் மகனும் பிரிஞ்சு வாடுற வேதனையை விட விஷத்தை தின்னுட்டு செத்து போலான்னு யோசனை வரலாம் இல்லையா? அதனாலதான் சந்தேகப்பட முடியாத பொருள் எல்லாம் கொடுக்க ஜெயில் அதிகாரிங்க அனுமதிக்கிறது இல்லை. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ நல்லபடியா வந்து சேர்ந்துடப்பா. கவலைப்படாதம்மா. 5 வருஷம் தானே. உன் உடம்ப நீ பத்திரமா பாரு. கவனிச்சுக்கிறேப்பா. நீயும் உடம்ப பாத்துக்க. நேரமாச்சு, எல்லாரும் போங்க. ஒரு நிமிஷம் சார். அம்மா, கோகிலாவை நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. அழாதம்மா. நீ இப்படி அழுதுட்டு போயிடா என் மனசு இங்க நிம்மதியா இருக்காது. கண்ணை தொடச்சிட்டு தைரியமா போப்பா.